ஐம் டாக்டர் பாரதி. பெரியகுளம் ஜிஹெச்சில் வந்து ஆன்காலஜிஸ்டாக இருக்கேன். இங்கே டேகேர் கீமோதெரப்பி அண்ட் புற்றுநோய் நிவாரண மையம் ரன் பண்ணுது. அதோட இன்சார்ஜ் மெடிக்கல் ஆஃபீஸர். சரி, இங்கே தேனி மாவட்ட சுற்றி இருக்க பொதுமக்களுக்கு இங்கே எந்த மாதிரி மருத்துவங்கள் நடைபெறுதுங்க நம்ம ஹாஸ்பிட்டலில்? நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து முதல் கட்டமாக எல்லா காலேஜஸ்க்கும் நான் பிளட் பேங்க் சம்மந்தமாக போகும்பொழுது அங்கே அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறேன். காலேஜஸில் முதல்ல மார்பக புற்றுநோய்னா எப்படி இருக்கும், கர்ப்பப்பை புற்றுநோய்னா எப்படி இருக்கும், அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அவங்க எப்படி என்னை வந்து அணுகணும், அந்த மாதிரி முதல்ல யங்ஸ்டர்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்குறேன். அப்புறம் அது மூலமாக எங்ககிட்ட வர்றவங்களையும் இந்த பாலிட்டிவ் டீம் வீடு வீடாக போய் சர்ச் பண்ணுறவங்க மூலமாக எங்ககிட்ட வர்றவங்களுக்கும் முதல்ல டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு இங்கே சிடி ஸ்கேன் அப்புறம் அல்ட்ராசவுண்ட் எல்லாமே இருக்குது. அது மூலமாக இங்கே இருக்க சர்ஜரி வார்டில் வச்சு பயாப்சி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். அந்த பயாப்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட ஸ்டேஜுக்கு இங்கே சிடி ஸ்கேன் எல்லாமே இருக்குது. அதை வச்சு அவங்க புற்றுநோய் என்ன ஸ்டேஜ் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதோ, சில பேருக்கு கீமோதெரப்பி போடுறதோ, சில பேருக்கு வந்து மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு புற்றுநோய் கதிர்வீச்சுக்கு அனுப்புகிறதோ, இந்த மாதிரி எல்லாத்தையுமே தேவையானதை பண்ணி அவங்கள குணப்படுத்துகிற எல்லா வேலையுமே இங்கே பண்ணுறோம். ஒருவேளை குணப்படுத்த முடியாத ஸ்டேஜில் அவங்க இருந்தாலும் கடைசி காலம் வரை அவங்களோட நாங்களும் பிரயாணித்து அவங்களுக்கு வழி இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்குறதுக்கும் மற்ற எல்லா அசௌகரியங்கள்லேருந்து அவங்கள சரி பண்ணுறதுக்குரிய எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது. ஸோ பெயின் அண்ட் பாலியேட்டிவ் கேரும் இங்கே நாங்கள் பண்ணுறோம். மார்ஃபின் கிடைக்குது, அட்மிஷன் போட்டு இங்கே நாங்கள். இது சம்மந்தமாக மருந்து மாத்திரை எல்லாமே நம்ம இங்கேயே கிடைக்குமா மேம், இல்லை தனியாக வெளியே எதுவும் போகணுமா மேம்? இல்லை, மருந்து மாத்திரை எல்லாமே இங்கே கவர்மெண்ட் சப்ளையும் பாதி கிடைக்குது. கவர்மெண்ட் சப்ளை இல்லாததை வந்து நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கீமில் இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் அப்ளை பண்ணி அது மூலமாக வாங்கி இங்கே எல்லா மருந்துகளுமே ஓரளவு நாங்கள் போடுறோம். இங்கே வந்து இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் 2 வகையாக இருக்காங்க. இப்போ வர்றவங்கள வந்து இங்கேயே தங்க வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி ஐடியா இருக்கா, இல்லை மேம் வந்துட்டு போகிற மாதிரி தான் பிளான்ஸ் எதுவும்? இல்லை, இங்கே இன்பேஷண்ட்டே இருக்குது. நமக்குன்னு தனி வார்டு இருக்குது. அந்த வார்டில் கீமோதெரப்பி போடுறதுக்கும் வராங்க. கீமோதெரப்பி வந்து முக்கால்வாசி 21 நாளைக்கு ஒரு தடவை தான் போடுவோம். அதுக்கு இடைப்பட்ட நாட்கள் அவங்களுக்கு முடியாமல் போயிடுச்சுனாலோ வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சுனாலோ அதையும் கேன்சர் பேஷண்ட்டுக்கு தனியாக நாங்கள் அட்மிஷன் போட்டு இன்பேஷண்ட்டாக அவங்களை வந்து ட்ரீட் பண்ணுவோம். இங்கே சகல வசதியும் வந்து இந்த மருத்துவமனையே கிடைக்குமா, இல்லை இதுக்காண்டி வெளியிலேருந்து எதுவும் மருத்துவ செலவினங்கள் எதுவும் பண்ணுற மாதிரி எதுவும் அவங்களுக்கு செலவாகும்? நீங்கள் வந்து இந்த சில கேஸஸ்க்கு ரேடியோ தெரப்பி வைக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் நம்மக்கிட்ட இங்கே இல்லை. தேனி மாவட்டத்தில் எங்கேயுமே வந்து ரேடியோ தெரப்பிக்கு மிஷின் இல்லை. அது மட்டும் மதுரைக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குது. மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் கதிரியக்கத்துறை வந்து தனியான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே ரெஃபர் பண்ணுறோம். மற்றது எல்லாமே இங்கே பார்க்கும். தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் இந்த புற்றுநோய் சிகிச்சை மையம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது இந்த அளவுக்கு மக்கள் மனிதர்கள் தெரிஞ்சுக்குன்னு தெரியல. இது சம்மந்தமாக இது வரைக்கும் எத்தனை பேசணும் அணியிருப்பாங்க, எத்தனை கியூ போயிருப்பாங்க வெளியே? நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து என்கிட்ட இந்த புற்றுநோய் துறையை அவங்க ஒப்படைக்கும் பொழுது ஒப்படைச்சது வந்து 22வது வருஷம் டிசம்பர் மாதம் நான் இங்கே பொறுப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 வருடங்கள் ஆக போகுது. இன்பேஷண்ட்டாகவே வந்து 104 பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். முன்னே வந்ததை விட இப்போ மக்கள் நிறையவே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாதிரி புதுசாக எனக்கு புற்றுநோய் இருக்குன்னு அவங்க தெரிய வந்தாங்கன்னா நேரடியாக பெரியகுளம் அரசு மருத்துவமனைக்கு வந்து அவங்களுக்கு போதிய மருத்துவமும் அதுக்குண்டான விழிப்புணர்வும் கட்டாயம் கிடைக்கும் நீங்கள் நம்புறீங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி நிறையா க்யூரான போனவங்களுக்கு அடுத்த கட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா மறுபடியும் இங்கே வந்து நாடலாமா, இல்லை வெளியே தான் போய் பார்க்கணுமா மேம்? இங்கேயே வந்து நாடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து வைத்தியம் பண்ணுற எல்லாருமே இங்கேருந்து போகும்பொழுது அது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் அவங்க மாறிடுறாங்க. அவங்க வேற எங்கேயுமே போக மறுக்கிறாங்க. இங்கே நம்மளோட ஊழியர்களும் நம்மளோட செவிலியர்களும் அந்த ஒரு குடும்பமாக அவங்கக்கிட்ட ஆனதுக்கப்புறம் அவங்க அடிக்கடி ஃபோனில் கூட கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிறாங்க. முடியலைன்னா நேராக வந்துடுறாங்க. இங்கேயே அட்மிஷன் போட்டு அவங்களுக்குரிய தனி சாப்பாடு, இந்த மாதிரி கஞ்சி, சூப்பு, ரவை கஞ்சி, இந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு கொடுக்குறோம். தனி வார்டு இருக்குங்கிறதுனால இங்கே நிறைய பேர் வராங்க. வந்துட்டு போகிறவங்க ரொம்ப திருப்தியாக